எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல. தொடைய பிச்சு அடிப்பார் பாருங்க ஒரு அடி. சால்ட்டினஸ் வாழை இலையில சாப்பிட்றது அவங்களோட கலாச்சாரம், கல்ச்சர் எல்லாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே ஒரு ஆசைங்க எனக்கு. இந்த ஃபுல் கிரில்ல வந்து அப்படியே கட் பண்ணாம அப்படியே வாங்கி ஃபுல் கிரில்ல வந்து அப்படியே பிச்சு கிச்சு சாப்பிடணுன்ற ஒரு ஆசை. எனக்கு ஆசை இருந்தது. எங்க வாங்கன்றது சொல்லிடுறேன். ஈஸ்ட் தாம்பரத்துல கேம்ப் ரோடு போற வழியில குவாலிட்டின்னு ஒரு கடை இருக்கு. இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்க நிறைய பேர் அங்க வாங்குவாங்க. ஸோ குவாலிட்டி சிக்கன் இங்க வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. வெறும் 250க்கு ஃபுல் கிரில் கொடுத்துருந்தாங்க, ஃபுல் தந்தூரி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஆஃபர் முடிஞ்சு போச்சு. இது 320 எவ்வளோ சம்திங் போட்டு இருந்துச்சு. வீடியோ போடுறோம் பாருங்க, அதில் ரேட்லாம் போட்டிருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஏறிடுச்சு. நம்ம வாங்கும் போதெல்லாம் வந்து 250 ரூபாய் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்ருப்போம். ஸோ இது ரிவ்யூ கிடையாது, நல்லா இருக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து நம்ம ஈட்டிங் வீடியோ தான். நான் இன்னைக்கு வந்து இது ஃபுல்லாக சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் குஸ்கா வாங்கியிருக்கோம். பிரியாணி தான் வாங்கலாம் பார்த்தேன், இவ்வளோ சிக்கன் இருக்குது, இதை தாண்டியுமோ நம்ம சிக்கன் சாப்பிடணுன்றதுக்காக வந்து நான் குஸ்கா வாங்கிட்டேன். ஸோ குஸ்கா இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், ஆம்லேட்டு இதெல்லாம் நான் போட்டது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஸோ ஆனியனு, மயோனஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ வாங்க சாப்பிடலாம். என்ன நடக்குது? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல. முனிட் படத்துல வந்து ராஜ்கிரண் நான் வந்து இந்த தொடைய பிச்சு அடிப்பார் பாருங்க ஒரு அடி, அந்த மாதிரி சாப்பிட ரொம்ப நாளா ஆசை. அடடா தனியா வருது, இருக்கவே இல்லைங்க, அதுவா வந்துடுச்சு. நம்ம சாப்பிட்றதுல உங்களுக்கே சாப்பிட்ற ஆசை வரணுன்றதுக்காக தான். ஸோ ஈட் வெல். அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. சின்னியாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டுப்பாங்க. ஃபுல்லாலாம் சாப்பிடணும்னு தெரில, சாப்பிட்டுருங்க தனியாக. ஆனால் ஃபுல்லு சாப்பிட்டதில்ல, இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கணும் முடியுதா அப்படி சாப்பிட்டு பார்க்கணும். வெறும் ஃபுல்லாம் பரவாயில்ல, கூட வேற குஸ்கா வாங்கி வந்துட்டேன். பார்ப்போம். குவாலிட்டியில் பிடிச்சது அவன் பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே ஸ்டைலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிடும்போது தரமாக இருக்கும். ஒரு கிலோ சிக்கனே வந்து 220 வருது போல் தெரியல எனக்கு. அரை கிலோ சிக்கனே அவ்வளோ இருக்குண்ணா. நம்ம தாராளமாக 320 ரூபாய் கொடுத்து இந்த ஃபுல் கிரில்லும் வாங்கி குடும்பமே சாப்பிட்லாம். நம்ம வாங்கி 1 கிலோ வாங்கி சமைக்கிறத விட இந்த மாதிரி வாங்கி ஃபேமிலியே சாப்பிட்டு போயிடலாம் ஒரே அடியாக. அதுதான் நிறைய ஓடுது இடத்துல. ஏன்னா இவங்க வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னா, இவங்களே சிக்கன் கடை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களால கம்மியாக கொடுக்க முடியுது. குஸ்காவுக்கு முட்டை இல்லைன்ட்டாங்க, அதான் மனசு கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ குஸ்கா பார்த்தீங்கன்னா 90 ரூபா ப்ளைன் பிரியாணி, கிரில் சிக்கன் 320 ரூபா. ஸோ ஒரு முட்டை கொடுத்துருக்கலாம், 100 ரூபான்னு ரவுண்டாக போட்டு கூட ஒரு முட்டையை கொடுத்துருக்கலாம். நான் கேட்டேன் அடிஷ்னலாக ஒரு பிரியாணி எக்ஸ்ட்ரா கொடுங்க, நான் அமௌண்ட் தரேன்னு. இல்லை தனியாக கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. என்னடா முறைக்கிற ஐயோக்கு பண்ண. என்ன விஷயம்னா, சால்ட்டினஸ் எலும்பை கூட கீழே போடாதான்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. எல்லா கல்லையுமே 2 கத்திரி எக்ஸ்ட்ரா வாங்குவேன், இந்த கல்லாம் வாங்கலை. எனக்கு மனசே கேட்கல. இந்த ஃபுல் கில்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான். ஆனால் இது எப்படிலாம் பிச்சு பிச்சு தான் சாப்பிடக்கூடாதுங்க, அப்படியே. மைனஸே தொல்லை இவ்வளோ நேரமா. வீரன் யமனை நேருக்கு நேர் பார்த்தான். அவ்வளோ பிடிக்காது இருந்தாலும் மைனஸை வந்து தொட்டு தொட்டு சாப்பிட்றதுனா சீனே கிடையாது. இப்படி ஊற்றி கிரீன் சட்னி போட்டு செக் பண்ணுறோம். பின்ன
நல்லா வெந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல இது. உங்கள் ஏரியாவிலே உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் ஸ்பாட் கிரில்லு சாப்பிட்ணுன்னா இங்கே தான் ப்ரோ சாப்பிடுவோம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இந்த கல்லில் மட்டும் சாப்பிட்றாதீங்க, ரொம்ப மோசமாக இருக்கும்னு அட்வைஸ் பண்ணனா எதை சொல்லுவீங்க? நம்ம சொல்லுங்கள். நம்ம அந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுவோம். அவள் தான் செய்வாங்க. குஸ்கா 90 rupeesக்கு இவ்வளோ சாப்பாடு தராங்க பார்த்தீங்களா? பரவாயில்ல, தாராளங்க. என்ன ஒன்று, இவங்களும் பேப்பரில் வச்சு கொடுத்தாங்க. வாழையில் கொடுத்தாச்சிங்களேன் நல்லாயிருக்கும். ஏன் கொடுக்க மாட்டேன்? இந்த வாழை நானே வாங்கிட்டு வந்தேன். எப்பயுமே வாழையில் சாப்பிடணுன்றதுக்காக நம்ம வரும்போது வாங்கிட்டே வந்துட்டான். அதாவது என்னன்னா, ஹோட்டல் இந்த பக்கம் இருக்குது, ஈஸ்ட் பக்கம் இருக்குது. அந்த பக்கமாக நார்த்து பக்கமாக போய் வாழை இலைக்கு அங்கேருந்து இதுக்குனே 2 கிலோமீட்டர் போய் வர ஒரு 4 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இலைக்கு மட்டுமே. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, இலையில் வச்சு சாப்பிட்றதுக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குண்ணா. அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுதான் மேட்ரு. ஏங்க பாதி கூட சாப்பிட்லங்க, அதுக்குள்ளே வயிறு ஃபுல்லாக மாதிரி ஃபீல் ஆகுது. வெறும் நான் தப்பு பண்ணிட்டேன், வெறும் கிரில்லு மட்டும் வாங்கிருக்கணும் போல். நான் தேவையில்லாமல் பிரியாணி சேர்த்து வாங்கிட்டேன். சரி பார்த்துப்போம். ஏன்னா நானே மோட்டிவேஷன் பண்ணிக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஆனால் எவ்வளோ சாப்பிட முடியுது, என்னால் எவ்வளோ முடியுது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னவோ ரெஸ்டாரண்ட்லாம் போனால் வெறும் பிளேட் தான் கொடுப்பாங்க, டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருவாங்க, துவச்சிக்கங்க நீங்களே துவச்சி சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு வாழை இலை கொடுக்கலாம் பெஸ்ட்டு. அந்த பிளேட்டு மேலே நீங்கள் வாழை இலை வச்சிங்கன்னா அழகாக போட்டு சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு போவேன் இல்லையா? அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் பண்ண மாட்டேன் தெரியல, நிறைய ஹோட்டல் பண்ண மாட்டேறீங்க. வாழை இலையில் சாப்பிட்றது தான் நம்மளோட கலாச்சாரம், கல்ச்சர் எல்லாமே. ஸோ அதை வந்து ஏன் அப்படி பண்ணுறீங்க தெரியுமா? இவ்வளோ சாப்பிட்றேன்ல, உங்களுக்கு டெம்ட் ஆகுதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரோ டெம்ட் ஆகுது ப்ரோ, ஏன் ப்ரோ வெறுப்பேற்றுறேன்னு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டேன். பார்த்து எல்லங்க திட்டினானுங்க என்ன, நீ தின்ட்டு என்ன வெறுப்பேற்றது வீடியோ அனுப்பிச்சி விட்றியா அப்படின்ட்டு. நான் போன வீடியோ லிங்க் அனுப்பிச்சி விட்டேன். டேய் நான் வீடியோ போட்டு லிங்க் அனுப்பிச்சி விட்டுருக்கேன், பார்த்து லைக் பண்ணேன், எப்படி விட்டு சாப்பிட போயிட்டு அப்படின்னு. செஸ்ட் பீஸ் மட்டும் நிறைய கறி இருக்கும், மென்று சாப்பிட்ற மாதிரி. இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த டைமில் நம்ம சேனலில் வந்து கறி சாப்பாடு அப்படி சொல்லிட்டு மீல்ஸ் சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுறவங்க போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். ஷூட்லேருந்து கேமராவோட எடுக்க ஆள் கிடையாது, நான் ஒரு ஆள் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் நமக்கு ரொம்பவே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பயிர் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அதான் விஷயமே. அப்பா ஆனால் எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரிய மாட்டேப்பா. ஒரு ஃபுல் கிரில்ல நம்மளால் முடிக்கவே முடியல, கஷ்டம். வயிறு ஃபுல்லாகிடுச்சு எனக்கு பயங்கரமாக. இருந்தாலும் முடிக்கிறோம், முடிச்சே ஆகிறோன்றதால முடிச்சிட்ருக்கேன். நாளைக்கு நம்மளை முடிச்சு விடாமல் வந்தால் சரி தான். மயனும் சோளம் சாப்பிடணும்னு நினச்சேன், அப்போ தான் சோளம் சாப்பிட முடியல. அது தொட்டு சாப்பிட்டு தான் கடையில் ஒரு மெனு முழுக முடியுது. செஸ்ட் பீஸ் இல்லை, நார்மலாகவே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். நண்பர்களே, முடியல நண்பர்களே, அதான் முழுசோம் மொத்தமாக காலி.
ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளோ சாப்பிட்ருக்கேன். நான் இது வரைக்கும் உள்ள அதிகமாக சாப்பிட்டதே இல்லை. இதே போல நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் கூட கம்பெனி கொடுத்துட்டே சாப்பிட்றது யாராச்சும் வேணும் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று சிம்பிள் தான். சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெம்ட் ஆச்சாரியான்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்து என்ன சாப்பிட்லான்றதையும் சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் நேமுக்கு ஏற்ற மாதிரி ஈட் வெல், நல்லா சாப்பிடுங்க. ஓகேவா சொல்லுங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.